يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா அசாபக்கும் ஜஹதுன், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், அவு பலாஉன் அல்லது ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால், ஃபகூலு நீங்கள் இப்படி சொல்லுங்க, அல்லாஹு 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 ரப்பி, அல்லாஹு என்னுடைய ரப்பு, லா உஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் நான் இணை வைக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஏதாவது கஷ்டம் வந்தால், சோதனை வந்தால், அல்லாஹு தான் என்னுடைய ரப்பு, நான் அவனுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு இணை கற்பித்தல் மனிதனிடத்தில் வருகிற போது அல்லாஹ் அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான். எதுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா, அந்த அடியான் நீ தான் அல்லாஹுவே, நீ தான், உன்னை விட்டு இன்னொருத்தரால் எனக்கு உதவ முடியாது அப்படின்னு அவன்கிட்ட போய் சரண்டர் ஆகணும். அவன் அடியான தன் பக்கம் இழுக்கிறதுக்காக அல்லாஹ் அவனுக்கு ஒரு சோதனையை கொடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இணை வைத்தல்னா என்ன? ஒரு ஆளை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குறது மட்டுமல்ல இணை வைத்தல். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை அல்லாஹ் அல்லாத இன்னொரு பொருளுக்கு கொடுப்பதும் இணை வைத்தல் தான். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், ஓ மினன் நாசி மையத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதா, மக்களில் சில பேர் அல்லாஹ் அல்லாத சில பொருள்களை எடுத்து அதை நேசிக்கிறாங்க. எப்படி நேசிக்கிறாங்க? யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லா, அல்லாஹுவை நேசிப்பது போல நேசிக்கிறார்கள். இப்போ அல்லாஹுவை நேசிப்பது போல் அல்லாஹு அல்லாத இன்னொரு பொருள், அது மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, துன்யாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாத இன்னொன்று அல்லாஹுவை நேசிப்பது போல் நேசிக்கத்தால் அது இணை வைத்தல் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டாங்க இல்லையா, பக்கா மூமின்கள் யாரு? அஷத்து ஹுப்பன் லில்லா, அவங்க அல்லாஹுடைய அன்பு விஷயத்தில் அளவு கடந்து இருப்பாங்க, அல்லாஹுடைய விஷயத்தில் ரொம்ப வேகமான அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க, அல்லாஹுக்கு நிகராக இன்னொரு பொருளை நேசிக்க மாட்டாங்க. அப்போ அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கஷ்டம் வர்றது அப்படின்னு சொன்னால் அது எதனால் வருது? மனிதன்கிட்ட ஏற்படக்கூடிய அல்லாஹுவினுடைய அன்பு விஷயத்தில் கோளாறு ஏற்படுகிற போது, அல்லாஹ் அல்லாத துனியாவை, அல்லாஹ் அல்லாத பொருட்களை, அல்லாஹ் அல்லாத படைப்புகளை அளவு கடந்து நேசிக்கிற போது அல்லாஹ் அடியான தன் பக்கம் திருப்புறதுக்காக ஒரு சோதனையை கொடுக்குறான். உலகத்தில் நம்ம பார்த்தாலே தெரியும், ஒருவருடைய மனைவி, அந்த மனைவிட்ட போய் இன்னொரு பெண்ணை பற்றி பெருமையாக பேசி பாருங்களேன். ஒரு பெண்ணை பற்றி பெருமையாக தன்னுடைய மனைவிட்ட பேசுனா மனைவிக்கு அது பிடிக்காது. ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு அது பிடிக்காது. அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் அல்லாத ஒன்றை பெருசாக நினைக்கும் போது அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் எல்லாவற்றையும் விட மேலானவன், அன்பிலும் பெரியவனாக இருப்பவன். எனவே அடியார்கள் அல்லாஹுவை நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசிக்காத போது அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் சோதனையை தர்றான். இதான் இந்த ஹதீஸினுடைய சாரம். அல்லாஹ்வினுடைய அன்பு விசாலமானது. அடியார்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய அன்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய அன்புக்கு நிகராக இன்னொன்றை உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் அன்பை 100 பங்கா படைச்சானாம். அந்த 100 பங்கா படைச்சி
ஒரு பங்கை மட்டும்தான் உலகத்துக்கு அனுப்புனான். 99 தன்னோட வச்சுக்கிட்டான். அந்த ஒன்றுல தான் ஒரு உம்மா குழந்தை மேலே வச்சிருக்கிற அன்பு, ஒரு பிள்ளை தாய் மேலே வைக்கிற அன்பு, அல்லது ஒருவர் இன்னொருவர் மேலே வைக்கிற அன்பு, எல்லாம் இந்த ஒன்றுல உள்ளது தான். இந்த ஒன்றுல உள்ளதே இப்படி இருந்தா 99 கையில் வச்சிருக்கிற அல்லாஹ்வுடைய அன்பு எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்னதுதான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க சிம்மாசனத்தில். ஒரு பெண் வர்றாங்க. வந்தவங்க கேட்குறாங்க, ரப்புக்க லாலிமுன் நம்ம ஆதிலும், தாவூது நபியே உங்க அல்லாஹ் நியாயமானவனா அநியாயக்காரனா? இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை அந்த அம்மா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல விளங்குது. என்னுடைய அல்லான்னு சொல்லணும். அப்படி என்னுடைய அல்லான்னு சொல்றது கூட அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. பிடிக்காததுனால கேட்டாங்க, தாவூது நபியே உங்க அல்லாஹ் அநியாயக்காரனா அல்லது நியாயமானவனான்னு கேட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துருச்சு. அல்லாஹ் என்னைக்கு அநியாயம் பண்ணான்? அல்லாஹ் நியாயமானவன் தான். அதனால நீ பாதிக்கப்பட்டிருக்கிற உன் பிரச்சனை என்னன்னு கேட்டாங்க. இப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, நான் ஒரு விதவை பெண், கணவனால கைவிடப்பட்டவ, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க உண்டு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு பிடிவாதம் என்கிட்ட, என்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடாது, யாற்றையும் கையேந்தக்கூடாது, சொந்தமாக என் பிள்ளைங்க 3ஐயும் காப்பாற்றணும். இது நாள் வரையிலும் நான் அப்படித்தான் என் வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளையாக விற்று 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 அந்த 3 பிள்ளைங்களையும் வளர்த்துக்கிட்டே வந்தேன். ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து பட்டினி, விற்கிறதுக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை. அவள் பிள்ளைங்களுடைய அழுக கடுமையானதுனால ஏதாவது ஒன்று கிடைக்காதான்னு வீட்டை நோண்டி பார்த்தா ஒரு சிவப்பு கலரில் ஒரு துண்டு துணி கிடச்சிச்சு. அந்த துணியோட ஒரு நூல் பந்தும் என் கையில் கிடச்சிச்சு. அந்த நூலை கொண்டு அந்த துணியில் ஒரு டிசைனை உண்டாக்குனேன், ஒரு கர்ச்சீப், ஒரு மாடலாக அதை ஒரு மாதிரி ஆக்குனேன். ஆக்கிக்கிட்டு அதை எடுத்துட்டு கடையில் கொண்டு போய் விற்றா ஏதோ 2-3 ரூபா கிடைக்கும். அதை வச்சு என் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கலாம்னு நினச்சி கடைக்கு அதை எடுத்துகிட்டு போனேன். நான் எடுத்துகிட்டு போகும்போது எங்கிருந்தோ வந்த பறவை ஒன்று அந்த கர்ச்சீப்பை கவ்வி கொண்டு போயிடுச்சு. இப்போ நான் நிற்கதியாக நிற்கிறேன். இப்போ சொல்லுங்க, நான் சுயமாக சொந்த காலில் நிற்கணும், அடுத்தவங்கள்ட்ட கஷ்டத்தை சொல்லக்கூடாது, அல்லாட்ட மட்டும்தான் கஷ்டத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஈமானோட நம்பிக்கையோட கடத்தருவுக்கு கர்ச்சிப்பை கொண்டு போன என்னிட்ட இருந்து அந்த கர்ச்சிப்பை ஒரு பறவை பிடுங்கிட்டு போகுதுன்னா என் ரப்பு அநியாயக்காரன் தானே. அதனால தான் எனக்கு கோபம் வருது. நான் கேட்குறேன், அல்லாஹ் நியாயமானவனா அநியாயக்காரனா அப்படின்னு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் ஆட்கள் உள்ளே வர்றாங்க. வந்தவங்களுடைய கையில் தாம்பூலம் இருக்குது. அந்த தாம்பூலத்தில் பழங்களும் தங்க நாணயங்களும் இருக்குது. அவங்க கொண்டு வந்து தாவூத் நபிக்கு முன்னால் வைக்கிறாங்க. வச்ச உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்னத்தா இது? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வணிக கூட்டம், வியாபாரத்திற்காக கடலில் கப்பலில் போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு கடுமையான காற்று, அந்த காற்றுல கப்பலில் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓட்டை ஒன்று வந்துச்சு. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, இருந்தாலும் அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுடைய பதட்டம் அதுக்கு முன் வரல. அந்த நேரத்தில் ஒரு பறவை வந்து ஒரு சிவப்பு கலர் துணி, இந்த துணி அப்படின்னு ஒரு துணியை காட்டுறாங்க. இந்த சிவப்பு கலர் துணியை தன்னுடைய வாயில கவ்வி கொண்டு வந்து கீழே போட்டுது. எங்கள் கண்ணுக்கு முன்னால் விழுந்த அந்த துணியை எடுத்து அந்த ஓட்டையை அடைச்சோம். தண்ணி வர்றது நின்றுடுச்சு. உள்ளே இருந்த நாங்கள் எல்லாருமே அப்போ ஒரு சத்தியம் பண்ணணும், நாம் கரைக்கு போன உடனே இந்த ஆட்சி அதிகாரம் தாவூத் நபியினுடைய எல்லைக்கு உட்பட்ட ஏரியா இது, அதனால் இந்த துணி யாருக்குள்ளதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் உள்ளே இருக்கிற நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு 100 தீனார்கள் தாவூத் நபிகிட்ட கொடுத்துடணும், அது யாருடைய கர்ச்சிப்போ அவங்கள்ட்ட அவர் ஒப்படைக்கட்டும் அப்படின்னு நாங்கள் நியத்து வச்சோம். கரைக்கு வந்தோம். வந்த உடனே இதை எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுஜூதில் விழுந்துட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்க, ஏம்மா அல்லாஹ் அநியாயக்காரனா நியாயமானன்னு கேட்டியே, இப்போ சொல்லு, நீ கடையில் கொண்டு வித்திருந்தீன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா கிடைச்சிருக்கும். ஆனால் உனக்காக அல்லாஹ் அந்த துணியை ஒரு பறவையை வச்சு தூக்க வச்சு அதை வச்சு ஒரு கப்பலினுடைய ஓட்டையை அடைச்சி இவ்வளவு பெரிய தங்க நாணயங்களை தந்திருக்கிறானே, தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சார்பில் 1000 தீனாரை அந்த அம்மாவுக்கு கொடுத்ததாக வரலாறு சொல்லுது. இதுதான் அல்லாஹ். அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் யாருக்கும் தெரியாது. ஆனால் யாரையும் அவன் கைவிடுறதில்லை.
கைவிடாம தன்னோடு அரவணைத்து வைக்கக்கூடிய குணம் அல்லாஹ்வுடைய குணம். அந்த குணம் அவன்கிட்ட இருக்கிறதுனால தான் அடிமைகள் அவனை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை அவனால தாங்க முடியறதில்ல. நான் இவ்வளவு விசாலமான அன்பு வச்சிருக்கிறேன், என் அன்பை உணராம என் அல்லாத இன்னொரு இடத்துல போய் நீ நிக்கிறியே, கையேந்திரியே அப்படிங்கிறதுக்காக ஒரு சோதனையை கொடுத்து தன் பக்கம் அடியான தூக்க நினைக்கிறான். இதனால தான் சோதனை வருது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாத்தமுல் அஸ்ஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய ஆன்மீக வரலாற்றில் அதிகம் பேசப்படுகிற ஒரு பெருமகனார். அவருக்கு பொம்பளை பிள்ளைங்க ஜாஸ்தி. மனைவியையும் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன், ஆனால் நான் போயிட்டு வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். நடந்துதானே அந்த காலம், 6 மாதம் ஆகும். இந்த 6 மாதம் உங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்காக பணம் தந்துட்டு போகிற வசதி என்கிட்ட இல்லை. நான் நடந்துருவேன், வழியில் கிடைக்கிற தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அதை என்னுடைய உணவாக ஆக்கி நடந்து ஹஜ்ஜு செஞ்சிருவேன். ஆனால் உங்களுக்கு 6 மாதம் செலவுக்கு தரதுக்கு பணம் இல்லையே, நான் என்ன செய்யறதுன்னு மனைவிட்டையும் பிள்ளைங்கள்ட்டையும் கேட்டாங்க. வழக்கம் போல மனைவி சொன்னாங்க, காசு இல்லைன்னா எதுக்கு ஹஜ்ஜுக்கு போகணும், பேசாமல் உட்காருங்கன்னா. அவருடைய பிள்ளைகளில் சின்ன பிள்ளை, கடைசி பிள்ளை, அது சொல்லிச்சு, நீங்கள் போங்க வாப்பா, சோறு போடுறது நீங்களா அல்லாவா, எங்களை பாதுகாக்கிறது நீங்களா அல்லாவா, அல்லாஹ் தானே, அவன் தானே ரஸாக்கு, நீங்கள் போயிட்டு வாங்கன்னுச்சு. இந்த வார்த்தை ஹாத்தமுல் அஸ்ஸமுக்கு தூக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இருந்ததை வச்சு ஒரு 2-3 நாள் கொஞ்ச நாள் ஓட்டினாங்க மனைவி. அதுக்கு பின்னால் வழக்கம் போல் வறுமை வந்துருச்சு, பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹாத்தமுல் அஸ்ஸமுடைய மனைவி அந்த சின்ன பிள்ளையை கூப்பிட்டு சொன்னாங்க, சும்மா இருந்த மனுஷனை அனுப்பி விட்டது நீ தான், உன் பேச்சை கேட்டு தான் அந்த ஆள் போனார். இப்போ வீட்டில் அடுப்பறிகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன சொல்கிற நீ அப்படின்னு அந்த பிள்ளைய போட்டு பேசி பேசி டார்ச்சர் பண்ணாங்க. அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த குழந்தை அறைக்குள்ளே போய் அல்லாட்ட அழ ஆரம்பிச்சிச்சு. அல்லாஹ், நீ தானே ரஸாக்கு, நீ ரஸாக்குன்னு தானே எங்கள் வாப்பா என்னை சொல்லி வளர்த்தாங்க, அதை சொல்லி தானே எங்கள் வாப்பாவை நான் ஹஜ்ஜுக்கு அனுப்பியிருக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா ரஸாக்கு எங்கள் வாப்பா மாதிரி பேசுகிறா, ஆனால் உண்மையிலே ரஸாக் யாரு தான், நீ தான், உணவளிக்கிறவன் நீ தான், அதை நீ நிரூபித்து காட்டணும். என் தகப்பனாருடைய ஹஜ்ஜு கபூலாகணும், என் தாயார் என் தகப்பனாருக்காக துவா செய்யணும், அப்படி ஒரு மனுநிலை மாறணும், அது ஒன்னால முடியும் முடியும் அப்படின்னு அந்த புள்ள அழுதுகிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து மன்னர் அந்த வழியாக போனாராம். போனவருக்கு நல்ல தாகம் வந்த உடனே தன்னுடைய காவலரை கூப்பிட்டு தண்ணி வாங்கிட்டு வா ஏதாவது ஒரு வீட்டில் போய் அப்படின்னாரு. அந்த மனுஷன் யதார்த்தமாக ஹாத்தமுல் அஸ்ஸமுடைய வீட்டு கதவை தட்டினார். தட்டின உடனே அந்த அம்மா தண்ணியை கொடுத்தாங்க. தண்ணியை மன்னர் குடித்தார். குடித்த உடனே அவருக்கு ஒரு எண்ணம், தண்ணி சும்மா குடிக்கக்கூடாது, மன்னர் இல்லை, தன்னுடைய கெத்தை காட்டணும் இல்லை, எந்த வீட்டில் இருந்து தண்ணி வாங்குறோமோ அந்த வீட்டுக்கு எதையாவது ஒன்று கொடுக்கணும்னு நினச்சி இது யார் வீடுன்னு கேட்டார். இது ஹாத்தமுல் அஸ்ஸமுடைய வீடுன்னு சொன்னாங்க. ஹாத்தமுல் அஸ்ஸமு வீடா? அவர் குதிரையிலேருந்து இறங்கிட்டார். இறங்கி பெரிய மனுஷன் இல்லையா, அவருக்கு ஒரு சலான் சொல்லிட்டு போவோம் அப்படின்னு அவர் கதவை தட்டினார். கதவை தட்டின உடனே அந்த சின்ன பிள்ளை கதவை திறந்துச்சு. வாப்பா எங்கேன்னு கேட்டார். வாப்பா ஹஜ்ஜுக்கு போயிருக்குன்னாங்க. வாப்பா ஹஜ்ஜுக்கு போயிருக்குதுன்னா இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஏன் பொறுப்பு இல்லை? அவர் பாவம் ஒரு நல்ல மனுஷன், என்ன பெரிய பொருள் வச்சிருக்க போறாரு, இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு ஒரு பை நிறைய தங்க காசுகளை எடுத்து அந்த வீட்டுக்குள்ள போட்டுட்டு மன்னர் சுத்தி இருந்த மக்கள்கிட்ட சொன்னாராம், என் மேல நீங்க எல்லாம் உண்மையில அன்பு வச்சிருந்தீங்கன்னா உங்க கையில இருக்கிறதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள போடுங்கன்னாராம். மன்னர்கிட்ட தன்னுடைய நெருக்கத்தை காட்டணுங்கிறதுக்காக மன்னரை சுத்தி நின்ன ஆட்கள் எல்லாம் அவங்க கையில இருந்ததெல்லாம் வீட்டுக்குள்ள போட்டாங்களாம். இப்ப வீடு ஃபுல்லா தங்க காசா மிதக்குது. எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப இந்த பிள்ளை அம்மாட்ட சொல்லிச்சு, அம்மா இந்த நாட்டை ஒரு ஆளுற மன்னன், ஒரு குறுநில மன்னன், கொஞ்சோன்னு நிலத்தை ஆளுற ஒரு மன்னன், அந்த மன்னன் ஒரு தடவை நம்ம வீட்டை பார்த்த போது வீடெல்லாம் தங்க காசு. அல்லாஹ் நம்ம வீட்டை பார்த்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் ஒரு தடவை நம்ம வீட்டை ஏறெடுத்து பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்ன உடனே அந்த அம்மா மாறினாங்க. அதுக்கு பின்னால் அவங்களுடைய வாழ்க்கை ஹாத்தமுல் அஸ்ஸமோட ஒட்டி வந்ததாக நாம் வரலாற்றில் படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரன்பு இதுதான். நமக்கு எது வந்தாலும் வந்ததை விட அல்லாஹ் நாடினால் இன்னும் அது பெரிதாக இருக்கும். என் ரப்பிட்ட இருக்கிறது மிக மகத்தானது, மிகப்பெரியது அப்படிங்கிற அழுத்தமான எண்ணம் எந்த மனுஷன்ட்ட வருதோ
அது ஷிர்க் இல்லாத வாழ்க்கை, அன்புல இணை வைத்தல் இல்லாத வாழ்க்கை. அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.